கடகம். கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்து விட்ட அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு அப்படியே அஷ்டம சனி விலகி இருக்கு. 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக போகிறார். தனாதிபதி உச்சமாக போகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே படிப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க. இந்த மாதத்திலேயே எல்லாம் விலகிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமச்சனி 2 வருஷமாக புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களையும் போட்டு பெரட்டி எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட அமைப்புகளில் கடுமையான சோதனைக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு 2-3 மாதமாவது ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க. இங்கே அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏப்ரல் மாதத்திலிருந்து பெரிய மாற்றங்கள் வந்துடும். ஒரு கோபுரத்துக்கு ஏறுறீங்க, ஒரு மாடியில் ஏறுறீங்க, ஒரு நல்லதுக்காக உயரத்திற்கு ஒரு மாதிரியான அமைப்புகளில் போனோம்னா படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டில் ஏறுறது ஒரு வெற்றியை நோக்கி போனோம்னா கூட நடந்து தானங்க போகணும். அந்த ஃபவுண்டேஷன் என்கின்ற வெற்றியை நோக்கி எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் அதிபதி 10வது வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், நல்ல அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கிறவங்க, நீதித்துறை, நிதித்துறை, அரசாங்கத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியிலேயே பேசுகிறதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து வருமானம் வரும். கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷமாக எதில் கஷ்டத்தை அடைஞ்சிங்களோ, எதை இழந்தீங்களோ, உயிர் இழப்புகளை தவிர மற்ற எல்லாம் திரும்ப வரப்போகுதுங்க. மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், சந்தோஷம், நிம்மதி போன்ற அத்தனையும் திரும்ப வரக்கூடிய, கணவன் மனைவிக்கிடையே பிணக்குகள் தீரக்கூடிய, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய, வழக்குகள் சாதகமாக தீரக்கூடிய, இதுவரைக்கும் தூக்கமில்லாத நிலைமைகள்லாம் அப்படியே விலகி அப்படியே படிப்படியாக முன்னேற்றம், நமக்கும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இப்போது கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடும். பெரிய அளவில் சோதனைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த மாதமே ஓஹோன்னு இருக்கும், ஆகோன்னு இருக்கும்லாம் பொய் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஒரு நிம்மதி இருக்கும், எதையும் சமாளிச்சிடலான்ற ஒரு தைரியம் வரும். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது, மெல்ல மெல்ல நீந்தி வெளியே வந்துட வேண்டியது தான் என்கின்ற மாதிரி நீச்சல் அடித்து வெளியே வந்து விடலாம் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் தீரும். கணவர், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதலன் காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரும். அழுதுகிட்டே இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே இதாகும். முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய நல்ல மாதங்க அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்.